அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, மற்றும் ஒரு சவுத் சைட் மூலமாக எமது இனிய உறவுகளை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு எடுத்துக்கொண்ட விடயம் என்னன்னு சொன்னால் சமூக சேவை. இப்போ சமூக சேவை என்னும் போது இன்று தனவந்தர்கள், நல்ல உள்ளம் கொண்ட தனவந்தர்கள் எல்லோரும் இல்லை, நல்ல உள்ளம் கொண்ட தனவந்தர்கள் இருக்கிறார்கள் எல்லா ஊர்களையும். அவர்கள் நிறைய வேலைகள் செய்து கொண்டு போகிறதை நாங்கள் பார்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிய வேண்டும். சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் சமூகத்தோடையும் இல்லை, அவங்களோட ஊடு அவங்களோட அது அப்படி அவங்களோட ஃபேமிலியோட போயிட்டுருக்கு. இதே நேரத்தில் எங்களோட சமூக உணர்வுள்ள சிலர் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவர்களை பொருந்திக்கொள்ளணும். அவர்கள் உண்மையில் சமூக உணர்வுள்ளவர்கள், ஏதாவது சமூகத்தை செய்யணும் என்ற நல்ல நியத்தோடு அவர்கள் செய்து கொண்டு போகிறார்கள். நாங்கள் பார்க்குறோமே இல்லையா, நிறைய பேர். அப்போ இந்த இடத்துல விமர்சனம் என்று பண்ணும்போது, இப்போ எங்களோட தனவந்தர்கள் சமூக சேவைகளை செய்து கொண்டு போகும்போது எந்த விதமான என்னது விமர்சனமும் கிடையாது. இந்த அவரோட சொத்து, அவரோட பணம், அதால் செய்கிற, அதில் விமர்சனம் வாரதில்லை. இப்போ சாதாரண மக்கள் எப்படின்னு சொன்னால், நல்லுள்ளம் கொண்ட சாதாரண மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ், ஸோ தே ஹேவ் செவரல் கண்டெக்ட்ஸ். அதில் வச்சு ஒரு தனவந்தரை பிடிச்சி ஒரு வேலையை வாய்ப்பு எடுத்து கொடுக்கறது, ஒரு வீட்டு வாசலை விஷயம் செய்து கொடுக்கறது, ஒரு கொமர்கார் செஞ்சு கொடுக்கறது, நோம்பில் ஏதாவது அவர்களுக்கு எடுத்து கொடுக்கறது, இதெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறவர்கள் விமர்சனம் வாரது, நிறைய விமர்சனம் வரும். அவர் விமர்சனம் பண்ணக்கூடியவர்கள் நான் சொல்கிறேன்னா, விமர்சனம் அவர் விமர்சனம் செய்கிறதுக்கும் நியாயம் இருக்குது. ஆனால் அவங்க செய்கிறது பாவம் என்றது அவங்க அறிஞ்சு கொள்ள வேண்டும். விமர்சனம் செய்யக்கூடியவர்களோட அதாவது நியாயம் என்று சொல்கிறது காரணம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு சமூகத்தை காட்டி, சில பொதுவான இடங்களை காட்டி உதவிகள் எடுத்து அவர்கள் வயிறு நிரப்பிறதும், அவர்களுக்காக அந்த பணத்தை செலவழித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எல்லா ஊர்களையும், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இதனால் தேவையில்லாத விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். இப்போ விமர்சனம் பண்ணக்கூடியவர்கள் கவனமாக இருக்கணும். இன்னமொத்தண்ட ஒரு அப்பே பாசாவன் கீனவன මොකද ඕපදූප මොකද ஊர்பலாய் அவங்களுக்கு உண்மையில் வேலை வெட்டியே கிடையாது. அவங்கள பிறந்த காலத்துலேருந்து விமர்சனம் பண்ணி 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 மௌத்து வரைக்கும் விமர்சனம், அவர் இதில் எதுவும் செஞ்சதும் கிடையாது. இப்போ சாதாரண மக்கள் செய்து கொண்டு போகிறாங்க தானே சமூகத்துக்காக ஏதாவது. இவர்கள் உண்மையில் காலையில் எழும்போது சமூகத்தை பற்றி உணர்வு உள்ளவர்கள். சமூகத்தை பற்றி கவலை இல்லாமல் எழுதுகிறவன் அவனுக்கு ஈமான் இல்லைன்னு சொன்னதானே. அப்போ இந்த நான் செல்ல வந்தேன்னு சொன்னால், அவர்கள் விமர்சித்து அவங்கள காலம் முடியுது. அவரை ஒன்று செஞ்சதும் இல்லை, செய்ய விடுறதும் இல்லை. நான் விமர்சிக்கிறதுக்கு காரணம் நான் திரும்பவும் சொல்கிறேன்னா, பொது வேலைக்கண் எடுத்துக்கொண்டு அது தனிப்பட்ட முறையில் அந்த காசுகளை செலவழித்தது காரணமாக, அதாவது டிரான்ஸ்பேரண்ட்டாக விளங்குது. இது காசு எங்களை வந்தது, இந்த காசு இப்படி செலவழிச்சு இப்படி. இதால் நான் சாதாரண நல்லுள்ளம் கொண்ட நடுத்தர வர்க்கத்தினர், இன்றைக்கு சாதாரண மக்கள், ஈமானி உணர்வுள்ள மக்களை பற்றி கவலையுள்ளவர்கள் செய்கிற நேரத்தில் அதே கண்ணோட்ட சிங்களன் கீனவனா வப்பரஹேன் பால்னா කියන්නේ மாறுகண்ணால் பார்க்குறேன் அப்படி தான் சொல்லணும். சிங்களத்தில் சொன்னால் வேலை. அப்போ இவனும் என்ன செய்ய போகிறான், இவன் செய்கிறான், இவன் தேலமீனு குள்காலைக்கும், இந்த கெட்ட மனசுள்ளவர்கள். அவர்கள் காரணம் என்னண்டா, அவர்கள் உள்ளத்திலேக்க பொறாமை என்னக்கூடிய நோய். தயவு செய்ய சகோதரர்களே, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. செய்யக்கூடியவர்களுக்கு நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுக்கு துவா செய்வோம். அவர் அப்படி செஞ்சால் அவர் அல்லாஹ்வுக்கு பொறுப்பான, அல்லாஹ்வும் அவரும் பார்த்துக்கொள்ளட்டும் அவர் பிரச்சனையை. அல்லாஹ்க்கும் அவருக்கும் உள்ள விஷயம். அவர் பொது சொத்தையோ ஏதோ எங்களை எடுத்து செலவழிச்சுன்னு சொன்னால் அதை அல்லாஹ் பார்த்துக்கொள்ளட்டும். அல்லாஹ் கூலி கொடுப்பார்.
சிலர் செஞ்ச காரணமாகத்தான் சிலர் இதை மாதிரி இந்த பொது சொத்தை அநியாயமாக பாவித்தது சொந்த செலவுக்கு இதற்கு பாவித்தது காரணமாகத்தான் இன்றைக்கு மற்ற சாதாரண மக்களும் கூட அல்ல உள்ளங்கொண்டவர்கள் கூட இந்த பொது சேவை செய்ய இயலாது விமர்சனம் வந்து கொண்டிருக்கிறது. ஆக எனது எப்படியும் ஸ்பீச் ஒரு 5 minutes 6 minutes தான் பேசுகிறது, மிச்சம் பேசுகிறது இல்லை. எல்லாரும் பார்க்கணும், தெளிவாக கேட்கணும். எந்த விஷயமே தெளிவாக செல்வேன். டிரான்ஸ்பேரண்டாக வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு எனக்கு தந்திருக்கான். இன்னும் ஒரு சவுத் சைட் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அதுக்கு முன் திரும்பவும் செல்வேன், செய்யக்கூடியவர்களுக்கு தடையாக இருக்க வேணாம், அவங்களுக்கு கம்மண்டுறீங்க. செய்கிறவர்கள் சரிச்சு போக வேணாம். செய்கிறவர்கள் நீங்கள் கவலைப்படவும் வேணாம். அவன் இப்படி சொன்னான் அப்படி சொன்னான், நீங்கள் அதை கணக்க வேணாம். அவன் சொல்லிட்டு அந்த இடத்துல அனுப்பிப்பான். அவன் முன்னேற்றமும் இல்லை, அவன் ஒருத்தருக்கு செஞ்சதும் இல்லை. இதை மேற்கொண்டு கொண்டே காலம் பெய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சவுத் சைஃப் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்போம். விடைபெறும் சைஃபுல்லா ஜாஹித். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.